வெல்கம் டு அவர் சேனல் HTech. ஸோ நீங்கள் நம்ம இந்த சேனலில் வந்து எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் சீரீஸில் அடுத்ததாக வரப்போகிற ரெட்மி நோட் சிக்ஸ் ப்ரோ இது நோட் 6 இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் HTech சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட்மி அப்படின்றதுனால அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா நோட் சீரீஸ் தான். ரெட்மி நோட் 3 ஆகட்டும், ரெட்மி நோட் 4 ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக லான்ச் ரெட்மி நோட் 5 ப்ரோ, நோட் 5. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே பாப்புலரான மொபைல்ஸாக இருக்குது ரெட்மி சீரீஸ்லேயே, நோட் சீரீஸ்லேயே. ஸோ இப்போ ரீசெண்ட் லான்ச் பண்ணது ரெட்மி நோட் 5 ப்ரோ, ரெட்மி நோட் 5. ஸோ நெக்ஸ்ட் எப்படி இருந்தாலும் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச், அது கூட ரெட்மி நோட் 6 லான்ச் பண்ண மாட்டாங்க. பட் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் ரெட்மி நோட் 6 கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போ இருக்கிற ரெட்மியை விட ஸோ நெக்ஸ்ட் வரப்போ ரெட்மி நோட் 6ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேடாக இருக்கும், ஸோ என்னென்ன புது ஃபீச்சர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல போகிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ எங்களோட கருத்துக்களை சொல்ல போகிறோம். ஸோ ரெட்மி நோட் சீரீஸ்லேயே முக்கியமானது ரெட்மி, அதில் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பேட்டரி லைஃப். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து கொஞ்சம் கூட குறை இருக்காது அடுத்து வர நோட் சீரீஸில் எப்படி இருந்தாலும். ஏன்னா பேட்டரி லைஃப் எப்படி இருந்தாலும் ரெட்மி நோட் சீரீஸில் 2 days கிட்ட பேட்டரி லைஃப் நிற்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ முன்னாடி கேமரா தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு ரெட்மி நோட் 3, நோட் 4 வரைக்கும். பட் இப்போ ரெட்மி நோட் 5 ப்ரோவில் வந்து கேமரா அதையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நிறையா. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயரில் எந்த மாதிரி ரெட்மி நோட் சீரீஸ் வந்து எப்படி வரும், நோட் 6 வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை வருஷத்து வரைக்கும் வந்து 16:8 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் நிறையா மொபைல்ஸ் டிஸ்பிளே வந்துருந்துச்சு. எந்த ஒரு புது டிஸ்பிளே யாருமே கொண்டு வரல. சும்மா டிஸ்பிளேயோட ரிசல்யூஷன்ஸ் தான் வந்து நல்லா பெட்டராக இருந்துச்சு. எம்ஓலோட LCD, IPS LCD டிஸ்பிளே தான் கொண்டு வந்தாங்க. பட் இந்த வருஷத்துலேருந்து 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 19:9, 18.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்பிளேல வந்து நிறைய விதவிதமான டிசைன்ஸ் கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா மீமிக்ஸ்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க போன வருஷத்துக்கு முன்னாடியே. அதுலேயே வந்து ரொம்பவே பெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக, மேலே வந்து பெசல்ஸே இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பெசல்லெஸ்ல வந்து ரெட்மி வந்து உண்மையில முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோவில் வந்து பெசல்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வரப்போ ரெட்மி நோட் 6ல வந்து ஒரு வேலை மீமிக்ஸ்ல வந்த மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வர சான்ஸ் இருக்கு நிறையாவே. ஏன்னா வந்து இப்போ வந்து சும்மா ஸ்மால் குறிப்பிட்ட நாட்கள்லயே வந்து டிஸ்பிளேல வந்து நிறைய ஒரு அப்கிரேட்ஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும்போது வந்து இதுவும் நடக்கலாம். இந்த 2G மிக்ஸ்ங்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு 15,000 இந்த மாதிரி பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக, மேலே பெசல்ஸே இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ ரெட்மி நோட் 6 டிஸ்பிளே வந்து பெசல்ஸ் கம்மியாக இருக்கு, ரொம்ப சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரெட்மி நோட் சீரிஸில் வந்து உங்களுக்கு குறை வச்சதே இல்லை. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸில் வந்து எப்பவுமே ஒரு லேட்டஸ்ட் நல்ல ஸ்னாப்ட்ராகன் சிப் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ரெட்மி நோட் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 652 சிப், அது அந்த ப்ரைஸ்க்கு கொண்டது வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப்ட்ராகன் 625 அது அதோட கம்மியாக இருந்தாலுமே ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்ட் சிப்பாக இருந்துச்சு. உண்மையில எல்லா இதுக்குமே நல்லா தாங்குச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெட்மி நோட் 5ல வந்து அதே சிப் தான், பட் வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 630 சிப் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வந்து நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆகும் ரெட்மி நோட் 6ல வந்து கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 636 இல்லைன்னா 660 சீரீஸ்ல வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அவங்க 636 வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 20,000 கிட்ட இருக்கிற மொபைல்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 22,000 626 சிப்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 630 வந்து ஒரு 14,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 660 எல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர் ஒரு இந்த 15,000 வந்து லான்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 660 இல்ல 636 சிப் கண்டிப்பா இந்த சீரீஸ்ல தான் கண்டிப்பா லான்ச் பண்ணுவாங்க. இது கம்மியா வந்து போறதுக்கு சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிராபிக்ஸ் ஜிபி ப்ராசஸர் வந்து Adreno 510 இல்ல 540 அதை யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4000 mAh பேட்டரி கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அந்த டிஸ்பிளேயோட இம்ப்ரூவ்மெண்ட் வச்சும் சொல்லலாம். அதே மாதிரி ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர் இருந்துச்சுன்னா ஒரு 4,000 மினிமம் 4,000 கண்டிப்பாக தரும். 4,000 mAh பேட்டரி வந்து தருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த நோட் சீரிஸ்ல வந்து பேட்டரி தான் முக்கியமாக ஒரு மெயின் பாயிண்டாக இருந்துச்சு அதில். ஸோ வந்து பேட்டரி வந்து கண்டிப்பாக குறைக்கிற சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரான்னு சொல்லும்போது வந்து இல்லை நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர், ஏன்னா இந்த ஃபோன் வந்து நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து கேமரால வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தா டுவல் கேமரா வந்துச்சு, இப்போ ட்ரிபிள் கேமரா அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ சொல்ல முடியும் நெக்ஸ்ட் இயர் வரப்போ ரெட்மி நோட் 6 சீரிஸ்ல ட்ரிபிள் கேமரா இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா டுவல் கேமரா கண்டிப்பாக டுவல் கேமரா இருக்கும்.
அதில் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லைன்னா ஆர்ஜிபி மோனோக்ரோம் சென்சார் அந்த மாதிரி சென்சார் டுவெல் கேமரா செகண்ட் கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கேமராலேயும் அது வந்து ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா MI-A1ல வந்து உண்மையில ஒரு சூப்பரான நல்ல கேமரா இருந்துச்சு. போர்ட்ரேட் மோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக சென்ஸ் பண்ணி கரெக்டான ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ட்ரேட் பிக்சர்ஸ் எல்லாம் தந்துச்சு. ஸோ அதே மாதிரி ரெட்மி நோட் 5 ப்ரோலையும் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கேமராவில். ஸோ அதே மாதிரி ரெட்மி நோட் 6ல கண்டிப்பாக கேமராவுக்கு வந்து உண்மையிலும் அவங்க ரொம்ப இம்ப்ரூவ்ட் கேமரா தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க, பேஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் அந்த ரெட்மி நோட் சீரிஸை வச்சு ரெட்மி நோட் 6 எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்ன வீடியோ வந்து சரியா இந்த மாதிரி இருக்கும் நீங்களும் நினைச்சீங்களா அதுக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்க. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் HD சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.